வெங்காயத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட பெரிய வெங்காயத்தின் 1 கிலோ மொத்த விலை 80 ரூபாவாக குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த பண்டிகை காலத்தில் 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் சில்லறை விலை 280 ரூபாவாக உயர்ந்துள்ளது. இதேவேளை இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற நாடுகளிலிருந்து பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யப்படுவதாக இறக்குமதியாளர்கள் கூறுகின்றனர். நாடாளுமன்ற ஊழியர்களின் உணவு கட்டணம் அதிகரிப்பு. நாடாளுமன்ற ஊழியர்களின் மாதாந்திர உணவு கட்டணத்தை அதிகரிக்க நாடாளுமன்ற அவைக்குழு முடிவு செய்துள்ளது. அதன்படி நாடாளுமன்ற நிர்வாக அதிகாரிகளின் மாதாந்த உணவு செலவு 1500 முதல் 4000 ஆகும். அத்துடன் நாடாளுமன்ற பொது ஊழியர்களுக்கான மாதாந்திர உணவு கட்டணம் 100 உயர்த்தப்பட்டுள்ளது. பிள்ளையான் தொடர்பில் உயர்நீதிமன்றம் எடுத்துள்ள முடிவு. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதற்கு எதிராக முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிக்க உயர்நீதிமன்றம் திகதி ஒன்றை முடிவு செய்துள்ளது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மஹிந்த சமயவர்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பிள்ளையான் தாக்கல் செய்த குறித்த மனுவை ஜூன் 17 பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. தையிட்டி விகாரை விவகாரம். தையிட்டியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத விகாரையை அகற்றி காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க தென்னாப்பிரிக்க அரசு இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமென தென்னாப்பிரிக்க தூதுவரிடம் வலியுறுத்தியுள்ளதாக தமிழ் தேசிய பேரவை மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க தூதுவருக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் இடையிலான சந்திப்பு இன்று காலை கொழும்பிலுள்ள தென்னாப்பிரிக்க தூதரகத்தில் நடைபெற்றுள்ளது. சிக்கப்போகும் அரசியல் பிரபலம். முலாம் பூசப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதி ஒருவரை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை சம்பந்தப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுடன் அது தொடர்பாக கைது செய்யப்பட்ட பெண் தற்போது தடுப்பு காவலில் உள்ளார். கொழும்பில் உள்ள ஹேவ்லாக் சிட்டி வீட்டு வளாகத்தில் வசிக்கும் ஒரு பெண் உட்பட 2 பெண்கள் வீட்டு வளாகத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளின் ரகசிய தகவலை தொடர்ந்து ஹேவ்லாக் சிட்டி வீட்டு வளாகத்தில் ஒரு பையில் துப்பாக்கியுடன் நுழைந்தபோது கைது செய்யப்பட்டுள்ளனர். பதில் கணக்காய்வாளர் நாயகத்திற்கு பதவிக்கால நீடிப்பு. பதில் கணக்காய்வாளர் நாயகம் தர்மபால கம்மன்பிலவுக்கு கூடுதலாக 6 மாத கால பதவி நீடிப்பு வழங்குவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அரசியலமைப்பு சபை ஒப்புதல் அளித்துள்ளது. அரசியலமைப்பு சபை நேற்று நாடாளுமன்ற வளாகத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் கூடியது. குழுவின் அனைத்து உறுப்பினர்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். சஜித் தரப்புக்கு காத்திருக்கும் பேரிடி. பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் மற்றும் முகவரிகளை நாடாளுமன்றத்தில் வெளியிட தயாராகி இருப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசியல்வாதிகள் 10 பெரிய பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை கொண்டுள்ளனர் என்று சமீபத்தில் வெளிப்படுத்தியதாகவும் அமைச்சர் கூறினார். நாடு திரும்பிய யாழ்குயில் பிரியங்கா. இந்தியாவிலிருந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் நிகழ்ச்சியில் பங்கு பற்றிய சிந்து மயூரன் பிரியங்கா இன்றைய தினம் மீண்டும் தாயகம் திரும்பியுள்ளார். இன்று மதியம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரியங்காவுக்கு ஏராளமான மக்கள் ஒன்று கூடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிந்து மயூரன் பிரியங்கா இந்தியாவின் பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 போட்டியில் பங்கு பெற்றிருந்தார். இந்த நிலையில் விஜய் தொலைக்காட்சியின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 போட்டியாளர்களின் தெரிவில் கலந்து கொண்டு அவரும் போட்டியில் உள்வாங்கப்பட்டிருந்தார். போட்டியில் பங்கு பற்றிய பிரியங்கா நடுவர்கள் உட்பட பலரது பாராட்டினையும் பெற்றிருந்தார். இந்த நிலையில் அவரது பாடல் சுற்றானது நிறைவடைந்த நிலையில் அவர் இன்றைய தினம் மீண்டும் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்துள்ளார்.